अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन अम्मा बअद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अस्सलातु वस्सलामु अलैका या रसूलल्लाह अस्सलातु वस्सलामु अलैका या रसूलल्लाह व अला आलिका व अस्हाबिका या हबीबल्लाह व अला आलिका व अस्हाबिका या हबीबल्लाह अस्सलातु वस्सलामु अलैका या नबियल्लाह अस्सलातु वस्सलामु अलैका या नबियल्लाह व अला आलिका व अस्हाबिका या नूरल्लाह व अला आलिका व अस्हाबिका या नूरल्लाह। अमीरुल मुमिनीन हज़रत सैयदना अली अल मुर्तज़ा शेर खुदा करमल्लाहु तआला वजहुल करीम फरमाते हैं, अल्लाह पाक ने जन्नत में एक दरख्त पैदा फरमाया। इस दरख्त का फल सेब से बड़ा है, एप्पल से बड़ा है, अनार से छोटा है, मक्खन से ज्यादा नरम है, शहद से ज्यादा मीठा है, मुश्क से ज्यादा खुशबूदार है। इस जन्नती दरख्त की शाखें तर मोतियों की हैं, तने सोने के हैं और पत्ते जबरजद के। इस जन्नती फल से वही खा सकेगा जो कसरत से सरकार मदीना सल्लल्लाहु अलैहि वसल्लम पर दुरूद पढ़ेगा। अमीरुल मुमिनीन हज़रत सैयदना अली बिन मुर्तज़ा शेर खुदा करमल्लाहु तआला वजहुल करीम அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹு தாலா சுவர்க்கத்திலே ஒரு மரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். அதனுடைய பழம் ஆப்பிள் பழத்தை விட பெரிதாகவும் மாதுளம் பழத்தை விட சிறியதாகவும் இருக்கும். மேலும் அந்த பழம் பட்டரை போன்று மென்மையானதும் மேலும் தேனை விட இனிப்பானதாகவும் இருக்கும். அதனுடைய வாசனை எவ்வாறென்றால் முஷ்க் என்று சொல்லக்கூடிய அந்த வாசனையை விட மிகவும் அதிகமாக இருக்கும். அதனுடைய கிளைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய கிளைகள் முத்துக்களாலும் மேலும் அதனுடைய ஏனைய பாகங்கள் தங்கத்தினாலும் மேலும் ஏனைய வைரங்களாலும் உண்டாக்கப்பட்டிருக்கும். அந்த மரத்தினுடைய அந்த பழத்தை யார் சாப்பிடுவார்கள் என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக யார் ஸலவாத் கூறுகிறார்களோ அவர்களே அந்த பழத்தை சாப்பிடுவார்கள். ஸல்லு அலல் ஹபீப் सल्लल्लाहु अलैहि मुहम्मद। आज हफ्ता वार जो मदनी काम वीकली जो करने होते हैं उसमें से इंशाअल्लाह भी आपको पेश किया जाएगा। इसको कहा जाता है योम तातील एतिकाफ, यानी छुट्टी के दिन किसी अपने इलाके के अलावा किसी और जगह जाकर मस्जिद में ठहरना। தாவத் இஸ்லாமியுடைய 12 மதனி வேலைகளில் 5 வேலைகள் தினசரி செய்ய வேண்டிய வேலைகள், அவைகளை பற்றி நாங்கள் நேற்று கற்றுக்கொண்டோம். மேலும் வாரத்தில் ஒரு தடவை செய்ய வேண்டிய வேலைகள் 5 இருக்கின்றது. அதில் 2 விடயங்கள் நாங்கள் இதற்கு முன்னால் நடைபெற்ற அந்த அமர்விலே நிஷிஸ்திலே நாங்கள் கற்றுக்கொள்வோம். 3வது என்னவென்றால், அவர்கள் கூறினார்கள் யௌமே தாத்தில் ஏத்திகா, அதாவது விடுமுறை நாட்களில் நாங்கள் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய ஏரியா இல்லாமல் வேறொரு இடத்துல போயிட்டு அந்த பள்ளியில் நாங்கள் ஏத்திகாஃப் இருப்பது. हर इस्लामी भाई दावत इस्लामी को ज्यादा वक्त नहीं दे पाता, वो डेली नहीं दे पाता, तो हम उसको रिक्वेस्ट करते हैं भाई आप छुट्टी का दिन तो हमें दे दें, और छुट्टी के दिन उसका वक्त लेकर सुबह से शाम तक समझें कि एक दिन का मदनी काफिला, उसको हम शहर के अलावा आप समझे जैसे कोलंबो सिटी, तो इसके अतराफ में नियर बाय हाफ एन आवर 45 मिनट्स 1 आवर के डिस्टेंस पर बहुत सारे टाउन्स हैं। वहां पर हम चाहें कि दावत इस्लामी को वहां भी पहुंचाएं, दावत इस्लामी का पैगाम वहां भी पहुंचाएं। ये समझे ये मदनी काम उसके लिए उस्मानी काबीना है, जिलानी काबीना है। अगर इस मदनी काम को हम बाकायदा बाज़ाब्ता लें, समझें और बढ़ाएं तो इंशाअल्लाह रहमान जहां जहां हमारा काम शहरों में है उसके साथ साथ करीबी शहर और जो टाउन्स हैं, विलेजेस हैं, ट्राइबल एरिया है, वहां भी हम ये मदनी काम अपने दावत इस्लामी के 12 मदनी काम इस मदनी काम के जरिए से वहां पर इंट्रोड्यूस करवा सकते हैं।
ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரர்களும் தாவத் இஸ்லாமிக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் தன்னுடைய நேரத்தை கொடுக்க முடியாதவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக வேண்டி இது விடுமுறை நாளில் நீங்கள் டெய்லி உங்களுக்கு டைம் தரையலா, நீங்கள் சரியான மாதிரி வேலைகள் இருக்கிறீங்க, விடுமுறை நாளையாவது நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி விடுமுறை நாட்களில் அவர்களை என்ன செய்கிறது, ஒரு நாள் காலையிலேருந்து மாலை வரை ஒரு நாள் மதனி காஃபிலா மாதிரி வச்சுக்கொள்ள சொல்கிறாங்க அவங்க. அப்படி ஒரு ஏற்பாடு செய்து இந்த கொழும்பை அண்மித்துள்ள பகுதிகளில், கொழும்பு கிட்ட இருக்கக்கூடிய ஏனைய ஏரியாவில் ஒரு 1/2 hour 45 minutes 1 hour இந்த தூரத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்களுக்கு அவர்களை கொண்டு போயிட்டு அவர்களின் மூலமாக அவர்கள் அங்கே வச்சு அந்த மதனி காஃபிலா மாதிரி ஒரு நாளை அந்த பள்ளி வாயிலிருந்து நாங்கள் கழிக்கிறது. இது இதைத்தான், அதாவது யௌமே தாத்தில் இஅ்திகாஃப் விடுமுறை நாட்களில் பள்ளி வாயில் என்று சொன்னால், அப்படி ஏரியாக்களில் நாங்கள் கூட்டிட்டு போகிற நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க சிட்டிஸில் வேலை நடக்கிறதோடு சேர்த்து ஏனைய பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன்கள்லையும் தாவத் இஸ்லாமுடைய வேலைகள் இதன் மூலமாக ஆரம்பிக்கப்படலாம். ஒஸ்மானி காபினாவாக இருந்தாலும் சரி, ஜீனானி காபினாவாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள், நாங்கள் இருக்கிற ஏரியாவை தவிர பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவருக்குள்ளுக்க நாங்கள் போய் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு தூரம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய டவுன்களில், அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜஸ்களில் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த வேலையை நாங்கள் ஆரம்பிக்கலாம். हमारे यहाँ पाकिस्तान में 60%, मोर देन 60% अफराद जो हैं, लोग जो हैं, पीपल्स जो हैं, वो देहातों में रहते हैं. अब यहाँ ये परसेंटेज शायद ज़्यादा हो, यहाँ तो मे बी के 70% से अबव या 75% से अबव लोग जो हैं वो छोटे शहरों में या देहातों में रहते हो. அவங்க சொல்கிறாங்க பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 60% மனிதர்களில் 60% கிட்டத்தட்ட அவர்கள் வில்லேஜஸில், கிராமங்களில் வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இங்கேயும் கிட்டத்தட்ட அதை விட அதிகமாக 70% கிட்டத்தட்ட இங்கேயும் சில மனிதர்கள் டவுனில் இல்லாமல் உள்ளுக்க கிராமங்களில் வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ये समझें कि इस मदनी काम के जरिए से हम जो अतराफ के अंदर छोटे शहर हैं, देहात हैं, कस्बे हैं, उनमें भी दावत इस्लामी का मदनी काम पहुंचाएंगे. अब श्रीलंका की मौजूदा जो कैफियत है उसका जो अंदाजा है, अब 25% लोग सिटीज में रहते हैं और हमारी कोशिशों का मरकज सिर्फ सिटीज हो, तो इसका मतलब ये होगा हम 25% लोगों के लिए पूरी कोशिशें कर रहे हैं और 70% लोग जो अतराफ में रहते हैं. और मुझे लगता है कि अगर इस तकसीम को मुसलमानों के लिहाज से देखा जाए तो शायद इसकी परसेंटेज और भी बढ़ जाएगी कि मुसलमान शहरों में कम और छोटे शहरों में, अतराफ में, टाउन्स में शायद ज्यादा रहते हैं. तो अगर हम वहां नहीं जाएंगे तो ऐसा लगता है इस मदनी काम को नहीं अपनाएंगे तो ऐसा लगता है कि एक तादाद मुसलमानों की दावत इस्लामी से मुतारिफ नहीं हो सकेगी, इंट्रोड्यूस नहीं हो सकेगी. அதே போன்று அவங்க சொல்கிறாங்க இந்த சிட்டிஸ்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் குறைந்தபட்சம் அவங்க சொன்னாங்க ஒரு 20% தான் சிட்டிஸில் அவர்கள் நகரங்களில் வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க. மற்றவங்க கிராமங்களில் அதிகமாக வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போ 70% கிட்டத்தட்ட கிராமங்களில் வாழக்கூடியவங்க இருந்தால் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் எங்களோட வேலைகளை, மதனி சேவைகள் நாங்கள் இந்த சிட்டிஸ்களுக்குள்ளுக்கே செய்து கொண்டிருந்தால் கிட்டத்தட்ட 20-25% அளவு தான் நாங்கள் எங்களோட முழு முயற்சியை வைத்து நாங்கள் வேலை செய்ய முடியும். அப்படி இல்லாமல் நாங்கள் கிராமங்களில் எங்களோட வேலைகளை நாங்கள் ஆரம்பித்தோமே ஆனால், இந்த சிட்டிஸ்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் நாங்கள் ஆரம்பித்தால் அங்கே அதிகமாக, அதாவது முஸ்லீம்கள் அதிகமாக சிட்டிஸை விட வெளியிலையும் வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதனால் அந்த ஏரியாக்கள்லையும் நாங்கள் இந்த சேவையை, இந்த இஅ்திகாஃபா, இந்த யௌமே தாத்தில் இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய இந்த மதனி வேலையை நாங்கள் நல்ல முறையில், ஒழுங்கான முறையில் செய்வதில் முயற்சி செய்தோமே ஆனால் அந்த ஏரியாக்கள்லையும் தாவத் இஸ்லாமுடைய தாருஃப், தாவத் இஸ்லாமுடைய அறிமுகம் போய் சேர்ந்துடும். அப்படி இல்லைன்னா நாங்கள் இந்த 25% தாவத் இஸ்லாமுடைய அறிமுகத்தை பண்ணி கொண்டிருக்கோம். अगर हम सीरत मुस्तफ़ा का मुताला करें तो हमें ये नजर आएगा कि मक्का मुकर्रमा में मेरे आका सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इस्लाम की दावत देना शुरू की. इसके साथ साथ अतराफ के कबीलों में भी आप बनफ्से नफीस खुद जाकर उन अतराफ वालों को भी इस्लाम की दावत दिया करते थे. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் நாம் சற்று நோக்கினோமேயானால், மக்கத்துல் முக்கர்ரமால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய தாவத் அழைப்பை கொடுப்பதோடு மாத்திரம் விட்டுவிடாமல்
பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் அன்னவர்கள் தானாகவே சென்று இந்த தீனுல் இஸ்லாத்தை பரப்புகின்ற விடயத்திலே தன்னை ஈடுபடுத்தி இருந்தார்கள். और ये भी साबित है कि हमारे आका सल्लल्लाहु अलैहि वसल्लम सहाबा को अतराफ के कबाइल में इस्लाम की दावत देने के लिए भेजा करते थे. மேலும் இதுவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அருமை சஹாபாக்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி அனுப்பி வைத்தார்கள். अब ये मदनी काम क्या है, क्या इसका तरीक़ेकार है, ये तो ज़ाहिर है कि अगर मुकम्मल बयान किया जाए तो बहुत टाइम इसके लिए दरकार है. इन शॉर्ट मुख्तसरन आपको अर्ज करता हूँ. और इस मदनी काम के ज़रिए से जैसे मैंने अर्ज किया कि अतराफ में हमने नेकी की दावत देनी है, और है ये नेकी की दावत का ही सिलसिला है दावत इस्लामी का हर काम. वलतकुम मिनकुम उम्मतुन यदऊना इलल खैरि व यअमुरूना बिल मारूफि व यनहौना अनिल मुनकर व उलाइका हुमुल मुफ्लिहून. ये भी नेकी की दावत है. और नेकी की दावत देने के ताल्लुक से खुद रब तबारक व तआला इरशाद फरमा रहा है कि तुम में एक गिरोह ऐसा होना चाहिए जो भलाई की तरफ बुलाएं, अच्छी बात का हुक्म दें, बुरी बात से मना करें, और यही लोग फलाह पाने वाले हैं. மேலும் இந்த விடயம் இதை பற்றி டீட்டெயில்ஸாக அவங்க சொன்ன போனேன்டா நிறைய நேரங்கள் போகும். சுருக்கமான முறையில் இதை ஏன் நாங்கள் செய்யணும், எவ்வாறு செய்யணுன்ற விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தருவார்கள். மேலும் இது ஏனென்றால் இது தாவத் இஸ்லாமியுடைய ஒவ்வொரு சேவையுமே அல்ஹம்துலில்லாஹ் நேக்கிக்கு தாவத்தின் பக்கம், நன்மையின் பால் அழைப்பு விடுப்பதின் பக்கமே ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிடுகின்றான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹௌன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அதாவது உங்களிலிருந்தும் ஒரு கூட்டம் இவ்வாறு இருக்க வேண்டும், அவர்கள் நன்மையின் பால் அழைப்பு விடக்கூடியவர்களாகவும் நல்ல விடயங்களை கூறக்கூடியவர்களாகவும் கெடுதியை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாகவும் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். அவர்கள் தான் வெற்றி பெற்ற கூட்டத்தினர்கள். तो अतराफ वालों को हमने नेकी की दावत से महरूम नहीं करना और उन्हें भी नेकी की दावत देनी. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் நன்மையின் பால் அழைப்பு விடுக்கிறத விட்டுவிடக்கூடாது, அவர்களுக்கும் நாங்கள் நன்மையின் பால் அழைப்பை விட வேண்டும். शहरों के अंदर लोग दीन से दूर हैं और दीन से वाकिफ नहीं, जहालत दीनी लिहाज से, और इसकी जहालत की परसेंटेज देहातों में शहर के मुकाबले में ज्यादा है. तो इट मीन्स कि हमें देहातों में ज्यादा फोकस करना चाहिए. அவர்கள் கூறுகின்றார்கள், நகரங்களை விட கிராமங்களில் நன்மையின் பால் அழைப்பு விடுக்கக்கூடிய விடயத்தில் நாங்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அங்கு கிராமங்களை விட அதிகமாக இந்த தீனை விட்டும் दूरமாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். तो ये हमारे 12 मदनी कामों में 7वां मदनी काम है और हफ्तावार मदनी कामों में भी शामिल है. तो इसमें अल्हम्दुलिल्लाह पाकिस्तान का भी आपका जज्बा बेदार करने के लिए अर्ज करता हूँ. वहाँ हमारी शहर में 148 काबीना है और उसके अलावा अतराफ में, देहातों में, टाउन्स में तकरीबन 125 काबीना बाकायदा बन चुकी अल्हम्दुलिल्लाह. அப்போ மெயின் ஏரியாக்கள் சிட்டிஸில் நகரங்களில் கிட்டத்தட்ட 148 காபீனாக்கள், மேலும் கிராமங்களில் 125 காபீனாக்கள் பாகிஸ்தானில் அமைக்கப்பட்டுள்ளது. तो यूँ समझें कि ये एक दिन का मदनी काफिला है. இதை இவ்வாறு விளங்கிக் கொள்ளுங்கள், இது ஒரு நாளுடைய மதனி காஃபிலா. इसकी इस्तिला नहीं, हम इसको एक दिन का मदनी काफिला नहीं कहेंगे, मगर ये सिर्फ आपको समझाने के लिए कहा जा रहा है कि एक दिन जो मदनी काफिले में हम जो करते हैं वही कुछ इसमें योम तातील एतिकाफ में करेंगे. இது ஒரு நாளுடைய மதனி காஃபிலான்னு சொல்றது இல்லை, இது தாவத் இஸ்லாமுடைய புழக்க பாசை கிடையாது. ஆனால் இது உங்களை விளங்கப்படுத்துறதுக்காக சொல்றாங்க, மதனி காஃபிலான்னு நாங்கள் என்ன மாதிரி நடந்து கொள்வோமோ, என்ன எங்களோட நேர அட்டவணை இருக்குமோ அதே மாதிரி இந்த யௌமே தாத்தில் இஅ்திகாஃப்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் நாங்கள் அதன்படி நாங்கள் அந்த முறையில் தான் எங்களை செயல்படுத்துவோம். जैसे हम काफिला लेकर दूसरे शहरों में जाते हैं, ये इसी तरह समझें कि एक दिन का मदनी काफिला लेकर किसी गांव में हम चले जाएंगे. எப்படி நாங்கள் மதனி காஃபிலா கூப்பிட்டு கொண்டு வேறு வேறு ஊர்களுக்கு போகிறோமோ அதே மாதிரி இது ஒரு நாளைக்காக வேண்டி இஸ்லாமிய சகோதரர்கள் அழைத்து கொண்டு நாங்கள் செல்வது. अब योम तातील एतिकाफ का पर्पस क्या है, मकसद क्या है? देखिए उसमें लिखा है, उर्दू आपको समझ में नहीं आती, मैं अर्ज कर रहा हूँ, इंशाल्लाह ट्रांसलेशन होगी, कि गांव में नेकी की दावत हो और नए एरियाज, यहाँ पर बाज शहर भी हैं जहाँ पर मदनी काम अभी सही से शुरू नहीं हुआ, तो वो भी योम तातील एतिकाफ के जरिए हम कवर करेंगे. इसी तरह छुट्टी के दिन का बेहतरीन इस्तेमाल होगा. जब लोग फारिग होते हैं ना, अस्तगफिरुल्लाह, गुनाह ज्यादा करते हैं,
तो छुट्टी के दिन गुनाह भी ज्यादा होते हैं। जब हम छुट्टी के दिन मुसलमानों को खैर के काम में बिजी कर देंगे तो वो शैतान से बच जाएंगे। அப்ப இதனுடைய நோக்கம் ஒரு நாள் விடுமுறை நாளுடைய இஅ்திகாஃபுடைய நோக்கம் என்னவென்றால் கிராமங்களையும் நேக்கிக்கு தாவத் நன்மையின் பால் அழைப்புடைய விடயத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும், செய்ய வேண்டும். மேலும் புதிய ஊர்கள், புதிய ஏரியாக்கள் இது எங்கே நாங்கள் இன்னும் மதனி வேலைகள் ஆரம்பிக்கலையோ அந்த ஏரியாக்களில் நாங்கள் மதனி வேலைகள் ஆரம்பிப்பதற்கு லேசாக அமையும். அதே போன்று விடுமுறையினால சிறந்த முறையில் கழிப்பதற்கு ஒரு சிறந்த வழிமுறை தான் இது. ஏனென்றால் அவன் சொன்னால் விடுமுறை நாட்களில் மனிதன் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அதிகமாக பாவத்திலையும் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நாளை நல்ல முறையில் நன்மையில் கழிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சிறந்த முறை தான் இந்த யௌமே தாத்தில் இஅ்திகாஃப். इसके बेनिफिट्स हमें तंजीमी बेनिफिट्स क्या मिलेंगे योम तातील इतिकाफ? இதில் யௌமே தாத்தில் இஅ்திகாஃபில் எங்களுக்கு எங்களோட அமைப்புக்காக வேண்டி எங்களோட தாவத் இஸ்லாமியுடைய இந்த தன்சீமுக்கு, இந்த அமைப்புக்கு என்னென்ன பிரயோஜனங்கள் கிடைக்கும்? जहां इल्म दीन के ताल्लुक से जहालत है, इंशाअल्लाह हम वहां जाकर योम तातील इतिकाफ के जरिए उस जहालत को दूर करेंगे. இப்போ எந்த இடத்துல மார்க்க இல்மை விட்டும் தூரமாக மடத்தனத்திலே மனிதர்கள் வாழ்கிறார்களோ, மார்க்க இல்மு குறைவாக வாழ்கிறார்களோ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த விடயத்தை தூரமாக்கி இல்மின் மூலமாக அவர்களை சந்தோஷப்படுத்துவது. वो इस्लाम में जो डेली हमें वक्त नहीं दे पाते, अपने काम कारोबार का, शॉप का वो अपना उज़र पेश करते हैं, तो हम उन्हें रिक्वेस्ट करें भी आप आज तो छुट्टी है आपकी ना, छुट्टी हमें दे दें. अब छुट्टी के दिन उसको हम बिजी करेंगे तो इस तरह इंशाअल्लाह हमारी अफरादी कुव्वत भी बढ़ेगी, नेकी की दावत उसको भी पहुंचेगी और उसके जरिए से औरों को भी पहुंचेगी. அப்போ எந்த இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களுக்கு தாவத் இஸ்லாமுக்கு நேரம் தர முடியாது, நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களோட விடுமுறை நாட்களை நாங்கள் அவங்கள சந்தித்து அவங்கள்ட்ட நேரம் எடுத்துக்கொண்டால் அதன் மூலமாக எங்களுக்கு இன்னும் இஸ்லாமிய சகோதரர்கள் கூடுவாங்க. எங்கள்கிட்ட இருக்கக்கூடியவங்களோட விட இன்னும் கூடுவார்கள். அவங்களோட லீவ் நாள் தான் இன்றைக்கு நீங்கள் எங்களோட வாங்கன்னு சொல்லி அவர்களை நாங்கள் அழைப்பது. और हम जो अतराफ में जाते हैं तो वहां दावत इस्लामी के मदनी कामों के लिए पाकिस्तान में तो उशर भी जमा करते हैं. उशर क्या होती है? जमीन की पैदावार की ज़कात, वेजिटेबल्स, फ्रूट्स वगैरह जितने भी जमीन से पैदा होते हैं, बाकायदा उसका जो बाग होता है इसकी भी ज़कात होती है. मगर एक तादाद है मुसलमानों की, अस्तगफिरुल्लाह, वो इसकी मालूमात ही नहीं रखती, देना तो दूर की बात है. அப்போ இதே போன்று நாங்கள் ஏனைய ஊர்களில், கிராமங்கள் நாங்கள் போவோமே, ஆனால் அவர்களுக்கு இல்முடைய விஷயங்களை படித்து கொடுக்கலாம். ஏன்னா பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் உஷர்னு சொல்லுவாங்க. பூமியில் விளையக்கூடிய பொருட்கள், காய்கறிகள், பல வகைகள், தானியங்கள், இவைகளுக்கும் ஜக்காத் இருக்கின்றது. இது சில மனிதர்களுக்கு ஜக்காத் இருக்குதா, கொடுக்கறது ரெண்டாவது சப்ஜெக்ட், இருக்குதா இல்லையான்னு கூட தெரியும். அந்த அளவுக்கு அறிவின்மையினால் அறிவில்லாமல் வாழ்கின்றார்கள். अब वहां जाकर हम मस्जिद में स्टे करेंगे, मस्जिद में रुकेंगे तो इंशाअल्लाह नफल इतिकाफ का सवाब भी हासिल होगा. அதே போன்று அங்கே போயிட்டு நாங்கள் மஸ்ஜிதில், பள்ளிவாசலில் நாங்கள் இருந்தால் அங்கே நஃபிலி இஅ்திகாஃபுடைய நன்மைகளை கிடைக்கும். हम जब एक दिन के लिए किसी को साथ लेके जाएंगे तो इनफरादी कोशिश करके इसको नेक्स्ट टाइम इंशाल्लाह 3 दिन के मदनी काफिले में सफर करवाएंगे. அப்போ நாங்கள் ஒரு நாளைக்காக வேண்டிய ஒரு இஸ்லாமிய சகோதரர் கூப்பிட்டு போனால் அவரின் மீது தனித்துவ முயற்சியை மேற்கொண்டு நாங்கள் 3 நாள் மதனி காஃபிலாக்க வேண்டி அவரை தயார் செய்யணும். अगर सारा दिन का जदवल हो, बेस्ट सुबह फजर के वक्त निकलें और वहां 9, 9:30 बजे आगाज करें और मगरिब के बाद बयान करके वापस आए. ये बेस्ट है. முழு நாளும் எங்களோட டைம் டேபிள் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட சுபவுக்கு பின்னால் நாங்கள் போயிட்டு அங்கே ஏற்பாடுகளை செஞ்சு மகரிபோடு நாங்கள் திரும்பி வர்றது. முழு நாள்லையும் டைம் டேபிள் இருந்தால் சிறந்தது. वरना जोहर से मगरिब भी हो सकता है. அல்லது லுஹர்லேருந்து மகரிப் வரைக்கும் எங்களுக்கு ஏற்பாடு செய்யலாம் அந்த ஒரு நாளை. अब इसके बहुत सारे और मदनी फूल भी हैं. जैसे मदनी काफिलों की समतें होती हैं, इस तरह योम तातील इतिकाफ की भी समतें बननी चाहिए. எப்படி மதனி காஃபிலாக்கள் எங்கெங்கே போகணும்னு நாங்கள் முடிவெடுத்து நிர்ணயித்து வச்சுக்கிறோமோ அதே மாதிரி யௌமே தாத்தில் இஅ்திகாஃப்க்கு வேண்டியும் அப்படியா நாங்கள் இடங்களை தேர்வு செய்து வைக்கணும். और इसमें ये सूरत भी हो सकती है कि जितने शहर में इस्लामी भाई हैं इतने गांव उनको दे दिए जाए, हर हफ्ते वहां अपने मुकर्ररा गांव में चले जाए. எப்படின்னா எப்படி இதுக்கு இவ்வாறும் செய்யலாம். எங்களோட ஊரில், எங்களோட ஏரியாவில் எத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்களோ, பொறுப்புதாரிகள், அவங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவை பிரித்து கொடுத்து நீங்கள் இந்த கிழமை உங்களோட லீவ் நாளில் இங்கெங்கே போகும். आप कहेंगे अकेले कैसे जाएंगे? कोई हर दिन लोग अकेले ड्यूटी पर जाते हैं, अकेले अपने फसलों में जाते हैं, अकेले खेती बाड़ी कर रहे होते हैं. वैसे भी दुनिया में अकेले आए थे, वापस भी अकेले ही जाएंगे भाई. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், தனியாக போகிறதா, தனியாக எப்படி போகிறது? அவங்க சொல்கிறாங்க
தனியைத்தானே மற்ற வேலையெல்லாம் செய்கிறாங்க, தனியைத்தான் வயலில் வேளாண்மை செய்கிறாங்க, தனி இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க, எல்லா வேலைத்துக்கும் தனியாக மற்ற வேலைகள் துனியாவுடைய வேலைக்கு போகிறது இதெல்லாம் தனியைத்தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ துனியாவுக்கு வந்ததும் தனியைத்தான், திரும்பி போகிறதும் தனியைத்தான். अगर अकेले जाते हुए वो लगता है कि पूरा काम हम नहीं कर सकेंगे, तो हर इस्लामी भाई के कोई ना कोई जानने वाले तो होते हैं, मदनी माहौल में भी, मदनी माहौल के अलावा भी। तो मदनी माहौल में जो जानने वाले हैं या पुराने इस्लामी भाई हैं या आपके रिश्तेदार हैं या आपके दोस्त हैं, उनको दावत देको, 2-4 को इकट्ठा लेकर आप चले जाए। அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு கொண்டு, அல்லது மதனி மாஹாவில் இருக்கிறவங்க இருப்பாங்க, மதனி சூழலில் தாவத் இஸ்லாமியில் அவங்கள இப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் 2-3 பேரை சேர்த்துக்கொண்டு நீங்கள் போயிட்டு இந்த வேலையை செய்யலாம். तो हर ज़िले हल्के की काश समते मुकर्रर हों, ये मदनी काफिला जिम्मेदार जो हैं ये काम उनके जिम्मे आता है। और यहाँ पर मदनी काफिला और ये वो जिम्मेदारान अभी इतने नहीं हैं, तो बिलखुसूस निगरानों को पर्सनल इंटरेस्ट लेकर इस काम को करना और करवाना चाहिए। இதெல்லாம் மதனி காஃபிலாவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சகோதரர்களோட பொறுப்பு தான் இதுவும். ஆனால் இங்கே அவ்வளோ இஸ்லாமிய சகோதரர்கள் அவ்வளோ இல்லாததன் காரணத்தினால் அவங்க சொல்கிறாங்க, நிகரான் தலைவர் அவர்கள் ஸ்பெஷலாக இதுக்கு வேண்டி கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த வேலைகளை செய்விக்கும். अब ज़ेली हल्का या इलाका जो भी हो उसमें चंद इस्लाम में मिलकर चले जाएं तो इंशाअल्लाह ये काम अल्लाह के रहमत से हो जाएगा. அவங்க சொல்கிறாங்க, ஜெய்லி ஹல்காவாக இருந்தாலும் சரி, இலாக்காவில் இருந்தாலும் இஸ்லாமிய சகோதரர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த வேலையை ஆரம்பித்தார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நம்பிக்கைக்கு இந்த வேலை சிறப்பாக நடக்கும். சல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு தஆலா அலா முஹம்மத்.